ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிரை 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஒரு 2 டம்ளர், வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கசப்பு வேண்டாம் அப்படின்னா வெந்தயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து சேர்க்குறதுனால தோசை மாவு தானாகவே நல்லா உப்பி வரும். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தோம்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு வருன்றதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறோம். இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவணும். எப்படியுமே உங்களுக்கு தட்டைப்பயிறு பச்சை பயிரெல்லாம் அந்த பவுட்ரு இருக்கும். அதை நல்லா நம்ம கழுவிட்டு அரைச்சோம்னா ஒரு இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி உடனே நம்ம தோசை சுடலாம். அதில் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நமக்கு மாவு நல்லாவும் வரும். இந்த பயிறு தட்டைப்பயிறு எல்லாம் இருக்கிறதுனால பயிறு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ஈஸியாக சாப்பிடும். அதே நேரம் ரொம்ப விரும்பியும் சாப்பிடும். இது ஒரு முட்டை தோசை மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் இந்த மாவை வச்சுக்கலாம். அதனால் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி இதை அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் நான் போட்டிருக்கேன். இது 2 வேளைக்கு எனக்கு வரும். நல்லா ஊறி இருக்குது. அதோட உப்பு கலந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் கலந்து நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 4-5 டைம் அரைச்சாலே நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இதை நமக்கு தேவையான ஒரு பவுலில் மாற்றிட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த டைமில் போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இதில் சீரகம் போட்டாலும் உங்களுக்கு அது ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2 நாள் தான் நம்ம மாவு வச்சுக்க போகிறோம். அதனால் சீரகம் போட்டால் கூட உங்களுக்கு நல்லா ஊறி அந்த ஒரு குளிர்ச்சியும் நமக்கு இதோட சேர்ந்து கிடைக்கும். வெங்காயம் தக்காளி அதை போட்டு கூட நம்ம இதில் தோசை சுடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ அதோட டெக்ஸ்சரும் முட்டை தோசை மாதிரியே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. மொறுமொறுனும் இந்த தோசை நமக்கு வரும். ஏன்னா இதில் பயிர் இருக்கிறதுனால உங்களுக்கு தோசை கொஞ்சம் நம்ம தண்ணியாக அரைச்சோம்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு நம்ம சுடலாம். முட்டை தோசை மாதிரியும் சுடலாம், பேப்பர் ரோஸ் மாதிரியும் உங்களுக்கு வரும். இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா மேலேயும் கொஞ்சம் ஒரு பாதி வெந்துடும். அதனால தான் நான் மூடி போட்டு உங்களுக்கு வேக வச்சு காமிச்சிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம மூடியை போட்டுட்டோம்னா அந்த தண்ணியும் எண்ணெயிலையும் சேர்ந்து அது நல்லா வேகும். அடிப்பகுதி வேகிறது இல்லாமல் மேல் பகுதியும் அந்த ஆவியிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம தட்டைப்பயிறு வச்சும் சாப்பிடலாம். சாம்பார் சட்னி அந்த மாதிரி வச்சும் சாப்பிடலாம். இல்லை நம்ம தட்டைப்பயிறு ஸ்டஃப் பண்ணி, அதாவது பட்டாணி தட்டைப்பயிறு எதை வேணாலும் நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஏங்க அரிசி அந்த தோசையே நம்ம சாப்பிட்ணும், இந்த மாதிரி கூட தோசை சுட்டு சாப்பிட்லான்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஸ்டஃப்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மிளகா சட்னி எல்லாத்துக்குமே இந்த தோசை காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இதை ஒரு நாளாவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு நம்ம ஒரு தோசை கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ரெசிபியோடு சந்திப்போம்.